இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ யோ எங்க போற? விமலாக்கா எப்படி சார் இருக்காங்க? இப்ப நல்லதா இருக்காங்க. நீ யாரு? ஆட்டோ டிரைவர் சார். தெரிஞ்ச அக்கா சார் அவங்க. விமலா அக்காவை சுடும்போது நான் அங்கே தான் சார் இருந்தேன். சுடும்போது பக்கத்துல இருந்தியா? இப்ப வர்ற? ஸ்கூல் சவாரி சார். சின்ன பிள்ளைங்களை பாதியிலே விட்டுட்டு எப்படி சார் வர முடியும்? அதனால அவங்கள விட்டுட்டு வந்தேன் சார். சார் சுட்டவனை பிடிச்சிட்டிங்களா சார்? இதோ இங்க நிக்கிறான் பாரு. சார் விமலாக்காவை சுட்டது வந்து இவர் இல்லை சார். அந்த கார்ல இருந்தது ஒரு சின்ன பையன் சார். நான் நேரில் பார்த்தேன் சார். என்னையா சொல்ற? ஆமா சார். ஏய் சார், அவன் ஏதோ தெரியாம சொல்றான் சார். சார், நான் தான் அவங்கள சுட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ என்னமோ உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்க. சுட்டவன் நானே சொல்றேன், நீ யாருடா? போடா போடா. தம்பி வாப்பா, தம்பி வாப்பா, சொன்னா கேளு தம்பி. போ, கர்ணாதான் ஒத்துக்கிட்டான்ல, அப்புறம் என்ன சார்? அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. சார் இவர் இல்லை சார். ஏப்பா, போலீஸுக்கு தெரியாதா? வாப்பா. டேய் பாண்டி, வாடா. அண்ணே, இந்த பிரச்சனை ஒண்ணு நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண பிரச்சனை இல்ல. ஒருத்தர் ரெண்டு பேர் சாட்சியா இருந்தா எப்படியாவது பேசி சரி கட்டலாம். மார்க்கெட் ஏரியால இருந்து அத்தனை பேர் கர்ணாவை பார்த்திருக்காங்க. அவன் தான் சுட்டதா நம்பிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரையும் சரி கட்டி கேஸ் இல்லாம பண்றதுல ரொம்ப கஷ்டம்ண்ணே. கேஸ் போடாம ஹாஸ்பிட்டல் அந்த பொம்பளைக்கு முழுசா ட்ரீட்மெண்ட் கூட பண்ண மாட்டாங்க. அந்த பொம்பளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா பிரச்சனை இன்னும் கைமீறி போயிடும்ண்ணா. அண்ணே, ரொம்ப யோசிக்காதுண்ணே. கர்ணா மேல கேஸ் போடட்டும், விட்டுட்டுண்ணே. அண்ணே, கர்ணா மேல கேஸ் போட யோசிச்சா பிரச்சனை நம்ம விஸ்வா மேல தான் வந்து நிக்கும். இத விஸ்வா தான் பண்ணான்னு தெரிஞ்சா அப்புறம் இவன் ஜெயிலுக்கு தானே போகணும். அப்புறம் அவன் படிப்பு, எதிர்காலம் எல்லாம் வீணா போயிடுன. எதுக்குன்னு இவ்வளவு யோசிக்கிற? நம்ம புள்ள வாழ்க்கை முக்கியம்னு. இப்போதைக்கு கர்ணா உள்ள போட்டோம், அவனை எப்படி வெளியில எடுக்கலான்னு நம்ம லாயர் கிட்ட பேசிக்கலாம். சூழ்நிலை கையை மீறும்போது தான் ரொம்ப நிதானமாக முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு முடிவெடுத்து அப்புறம் எந்த பிரச்சனை இல்லை. ரொம்ப யோசிக்க நேரம் இல்லைண்ணே. எவனாச்சும் ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் போராட்ட கிராட்டம் பண்றதுக்குள்ள கர்ணா சரண்டர் ஆனாதான் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் குறையும். கூட்டத்தை கலஸ்டம்னா அப்புறம் நம்ம என்ன வேணா பண்ணலானே. நீ பிரச்சனை எடுத்து சொன்னா கர்ணா செய்வானே. அண்ணா, இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண. அண்ணா, ரொம்ப யோசிக்காதண்ணா, ஃபோன் பண்ண. ஹலோ சார், நான் திவாகர் பேசுறேன் சார். சார், இப்போ நீங்க கர்ணா மேல கேஸை போட்டு அவனை ஸ்டேஷன் கூட்டு போங்க சார். மற்றெல்லாம் ஸ்டேஷன் வந்து நான் பேசிக்கிறேன் சார். சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சார். கிருபா சார் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அதான் நான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன? அது இல்ல சார், விஷயம் கொஞ்சம் பெருசு. இருங்க, புரியுது. அண்ணே, இன்ஸ்பெக்டர் நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைக்கிறாரு. கர்ணா மேலே கேஸை போடுங்க, ஆனால் பெரிய கேஸாக போட்டுறாதீங்க. நான் நேரில் வந்து சரி பண்ணிக்கிறேன். சரிங்க சார்.